பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள கர்த்தர் நம்மை மிகவும் அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்பி ஜீவிக்கிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதுவே நமக்கு பெரிய காரியம் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 89வது சங்கீதம் 49வது வசனம். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய வல்லமை உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின பூர்வ கிருபைகள் எங்கே? பூர்வ கிருபைகள், பூர்வ நாட்கள், பூர்வ காலங்கள், பூர்வ பிதாக்கள் என்றெல்லாம் வேத புத்தகத்துல நாம் படிக்கிறோம். அதாவது நம்முடைய முற்பிதாக்களின் காலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலங்கள், தாவீதின் காலங்கள், அதைத்தான் கேட்கிறார். பூர்வ கிருபை. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே என்று சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறத பார்க்கிறோம். இன்னும் சங்கீத புத்தகம் 143 5வது வசனத்துல பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இப்ப தேவனுடைய செயல்களை நாம் நினைக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, கடந்த ஆண்டுகள்ல தேவன் நமக்கு பாராட்டின தயவு எவ்வளவு பெரிதென்று நாம் நினைத்து பார்ப்பதுண்டு. இவ்விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் எப்படி கடந்து வந்தேன் என்று கூட நாம் எண்ணி பார்க்கிறது உண்டு. எல்லாம் அவருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 46வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் தாமே ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்தான் தேவன் என்கிறதை அறுதியிட்டு ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார் என்று பாருங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். பூர்வ காலம் முதல் தேவனுடைய அதிசயங்களை நாம் நினைத்தால், நாம் தியானித்தால், யோசித்தால், நாம் எண்ணி பார்த்தால் இந்த தேவன்தான் தேவன் என்கிறத நம்மால உணர முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் சாத்தான் இந்த நாட்கள்ல அநேகரை வஞ்சித்து தேவன் அல்லாதவைகளுக்கு ஆராதனை செய்யும்படியாக அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டான். ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நமக்கு நல்லவராயிருந்து நம்மை நடத்துகிறார். இந்த காலை வேளையிலும் அன்பான தேவ பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் பூர்வ காலத்து கிருபையை, பூர்வ காலத்து கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் விளங்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆம், சேவிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதிகாலை வேளையிலே உடைய பூர்வ கிருபைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீரப்பா. உடைய கிருபை இரக்கங்கள் எவ்வளவு பெரியவைகள். உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி. இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.